நான் என் வேலையை நான் பார்க்குறேன்னு இருக்க முடியாது. இஸ்லாத்தில் வந்து நான் என் வேலையை மட்டும்தான் பார்ப்பேன், என் குடும்பத்தை மட்டும்தான் பார்ப்பேன், எனக்கு அல்லாஹ் தொழுவேன், ஆனால் வேற எனக்கு தவிர வேற யாருக்கு எந்த இது நான் நல்லது செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. எல்லோருக்கும் நன்மை செய்ய வேண்டும், அவன் தான் ஒரு முஸ்லீம். அப்படி தான் ஒரு முஸ்லீம் இருக்கணும். நம்மளை சுற்றி வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் நாம் வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளால் என்ன முடியுமோ, அவங்க ஒரு கீழே ஒரு வண்டியில் போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கீழே போட்டார்னா அதை நீங்கள் எடுத்து கையில் கொடுத்தா கூட நமக்கு நன்மை தான். இப்போ ஒரு மைக்கு கீழே விழுந்துருச்சு, அந்த மைக்கை நீங்கள் எடுத்து கொடுத்தா கூட அதை நான் எடுக்கிறதுக்கு எந்திரிச்சு அந்த பக்கம் வரணும், நீங்கள் எடுத்து கொடுத்துட்டா கூட அது நன்மை தான். ஆக இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களும் கூட இஸ்லாத்தில் வந்து நன்மையாக சொல்லப்படுகிறது. அதனால் நாம் என்ன செய்யணும்னா, என் பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு இல்லாமல் நம்முடைய பெற்றோர்களுக்கு, அடுத்து நம்மை சுற்றி வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, இப்போ நம்மோடு எங்கேயாவது பிரயாணம் மேற்கொள்கிறோம்னா அப்படி பிரயாணம் செல்லக்கூடிய அந்த பயண தோழர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, நம்ம கூட பழகி கொண்டிருக்கக்கூடிய நட்புறவு கொள்ளக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு, இப்படி எல்லோருக்கும் யார் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும். நம்ம வெறுமனே வந்து எல்லாரும் கூடயும் சிரித்து பேசிக்கிட்டு நண்பர்களாக இருந்துக்கிட்டு உன் மேலே நான் பாசம் வச்சுருக்கேன், என் மேலே நீ பாசம் வச்சிரு அப்படின்னு, அங்கே போனால் என்னை விட்டுட்டு போயிடாத, இங்கே போனால் என்னை விட்டுட்டு போயிடாத, நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம் வருவோம் அப்படின்னு உதவிக்கு மட்டுமே நம்ம எல்லாரையும் பயன்படுத்திக்கிட்டு மட்டுமே இருக்காம நாம் அவங்களுக்கு பயன்படும் விதமாகவும் நடந்துக்கிடணும். நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, மற்றவங்களை வச்சு என்ன உதவி வாங்கிக்கிடலாம், அவங்கள்ட்ட எப்படி நம்ம வந்து சுரண்டிக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டாங்கன்னா, இந்த சினிமாக்காரன் கூட சொல்லுவான், நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு உதவி செய்கிறத கூட அசிங்கமாக்கிட்டான். அப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண போனால். அப்படி நாம் வந்து பிறரை அடிமை மாதிரி நாம் வந்து உதவி வாங்கிக்கிடுறோம். ஆனால் நம்ம யாருக்குமே எந்த உதவியுமே செஞ்சு கொடுக்கறது இல்லை. அப்போது இப்போ இங்கே நம்ம இந்த ஊரில் இருக்கிறோம், நம்ம பஜாருக்கு போகிறோம், நம்ம வீட்டில் நம்ம சொந்தக்காரங்க பக்கத்தில் வீட்டில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம், அதுவும் ஒரு உதவி தான். நம்ம அண்டை வீட்டுக்காரங்க நீ பஜாருக்கு போகிறதோடு எனக்கு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு சொல்கிறோமா, நம்ம போய் வாங்கி கொடுக்குறோமா, அதுவும் ஒரு உதவி தான். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நன்மையாக மாறின ஒமா மலக்கத் ஐமானுக்கும், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இன்னல்லாஹ் லா யுஹிப்பு மன் கான முக்தாலன் ஃபஹூரா, யார் பெருமை அடித்துக்கொண்டு கர்வம் பிடித்துக்கொண்டு இருக்கிறானோ அப்படிப்பட்ட எவரையும் அல்லாஹ் நேசிப்பது இல்லை. அப்போ இது மாதிரி நான் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் யாரையும் கவனிக்க மாட்டேன், நான் யாரையும் மதிக்க மாட்டேன், நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், என்னை அப்படி நான் தாழ்வா நான் இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறான்னா அவன் பெருமை பிடிச்சவன் அர்த்தம். நான் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன், அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட வேண்டியதான், என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் வந்து பெருமை பிடிச்சவன். அப்படிப்பட்ட பெருமை பிடிச்சவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான்றான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நாம எல்லோருக்கும் உதவி செய்வோம். இந்த அத்தனை உதவிகளிலும் முதன்மையான உதவி யாருன்னா நம்முடைய தாய் தந்தையருக்கு செய்கிறது தான். அதில் தான் நமக்கு பெரும்பாலான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய தாய் தந்தையருக்கு கட்டாயமாக நாம் உதவி செய்யணும்.